வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய யூனிட் எக்ஸசைஸ் 4ல் இருக்கக்கூடிய இந்த சம் தான் பார்க்க போகிறோம். பார்ப்போமா? பாருங்கள், 2 trains leave a railway station at the same time. ஒரே டைட்லேருந்து 2 ட்ரெயின் கிளம்புது. The first train travels due west சைடும் and the second train due north சைடும் போகுது. The first train travels at a speed of 20 km per hour and the second train travels at 30 km per hour. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரெயின் 20 கிலோமீட்டர்லையும் செகண்ட் ட்ரெயின் 30 km per hourலையும் போகுது. ஆஃப்டர் 2 hours வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம்? 2 மணி நேரம் கழிச்சு அவங்களுக்கு 2 பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிற சம்மு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மேப் இது போட்டுக்கிறேன் டைரக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, இது நார்த்து, சவுத் சைடு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் விட்டுறலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 ட்ரெயினுமே இந்த பாயிண்ட்லேருந்து கிளம்புது. ஓகேங்களா? சேம் பாயிண்ட்லேருந்து கிளம்புது. பட் என்ன டிஸ்டன்ஸு அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து டியூ வெஸ்ட்டு இவ்வளோ தூரம் போகுது, இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து வெஸ்ட்டில் வந்திருக்குது, செகண்ட் ட்ரெயின் வந்து நார்த்து டைரெக்ஷனில் போகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு சொல்லலை. பட் வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து 20 கிலோமீட்டர் பெர் ஹவர், செகண்ட் ட்ரெயின் 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு ஃபார்ம் தான், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்னது, டைம் இன்ட்டு ஸ்பீடு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ட்ரெயின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ், ஃபஸ்ட்டு ட்ரெயின் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஹவர்ஸ் எடுத்துக்குது, 20 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ டைம் வந்து 2 hours தான், ஆஃப்டர் 2 hours தான் கேட்டிருக்காங்க. ஸோ டைம் வந்து 2 hours, அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ மொத்தம் எடுத்திங்கன்னா 40 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 40 கிலோமீட்டர். ஓகேங்களா? அதே மாதிரி செகண்ட் ட்ரெயின் எடுத்துக்கோங்க, அதோட டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆஃப்டர் 2 hours தான் அதுக்கும். ஸோ 2 hours 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ அப்போ 2 ஹவர்ஸில் 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போச்சுன்னா எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகும், 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து ஏனும், இதை வந்து பீனும், இதை வந்து சீனும் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால நமக்கு தெரிஞ்ச பித்தாகரஸ் ஃபார்முலா என்ன, ஏசி ஸ்கொயர், அதாவது ஹைபார்டன் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் 2 சைட்ஸ். ஓகேங்களா? அப்போ பிசி ஸ்கொயர், இதுதான் பித்தாகரஸ் ஃபார்முலா. பிகாஸ் ஆஃப் பி வந்து ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ரைட் ஆங்கிள், அவ்வளோதான். ஸோ இப்போ ஏசி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் எவ்வளோ இருக்குது, இங்கே இருக்குது 60 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் வந்து 40 ஸ்கொயர். ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 60ன்றது 3600 வரும். 40 ஸ்கொயர் அப்படின்றப்ப 1600 வரும். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 5200 வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து என்னது, ஏசி ஸ்கொயர். அப்போ ஏசி வந்து 5200 ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 5200 52 இன்ட்டு 100ன்னு எழுதலாம். அகெயின் 52 4 இன்ட்டு 13 இன்ட்டு 100ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 2ன்னு வரும். 100 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 10ன்னு வரும். 13 ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 10 20 ரூட் 13, அதாவது கிலோமீட்டர்னு போட்டுக்கோங்க. ஏசி ரெண்டு ட்ரெயினுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 ரூட் 13 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் ரூட் 13க்கு வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை போட்டு 20 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 4 யூனிட் எக்ஸசைஸ் 4ல் இருக்கக்கூடிய 5th சம். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதோடு இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மேப் இது போட்டுக்கிறேன் டைரக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, இது நார்த்து, சவுத் சைடு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் விட்டுறலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 ட்ரெயினுமே இந்த பாயிண்ட்லேருந்து கிளம்புது. ஓகேங்களா? சேம் பாயிண்ட்லேருந்து கிளம்புது. பட் என்ன டிஸ்டன்ஸு அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து டியூ வெஸ்ட்டு இவ்வளோ தூரம் போகுது, இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து வெஸ்ட்டில் வந்திருக்குது, செகண்ட் ட்ரெயின் வந்து நார்த்து டைரெக்ஷனில் போகுது. ஓகேங்களா? ஸோ
இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லலை. பட் வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து 20 கிலோமீட்டர் பெர் ஹவர், செகண்ட் ட்ரெயின் 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்னது, டைம் இன்ட்டு ஸ்பீட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ட்ரெயின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ், ஃபஸ்ட்டு ட்ரெயின் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஹவர்ஸ் எடுத்துக்குது, 20 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ டைம் வந்து 2 ஹவர்ஸ் தான், ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டைம் வந்து 2 ஹவர்ஸு, அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ மொத்தம் எடுத்திங்கன்னா 40 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 40 கிலோமீட்டர். ஓகேங்களா? அதே மாதிரி செகண்ட் ட்ரெயின் எடுத்துக்கோங்க, அதோட டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் தான் இருக்கும். ஸோ 2 ஹவர்ஸு 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ அப்போ 2 ஹவர்ஸில் 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போச்சுன்னா எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகும், 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து ஏனும், இதை வந்து பினும், இதை வந்து சினும் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால நமக்கு தெரிஞ்ச பித்தாகரஸ் ஃபார்முலா என்ன, ஏசி ஸ்கொயர், அதாவது ஹைபார்டன் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். ஓகேங்களா? அப்போ பிசி ஸ்கொயர், இதுதான் பித்தாகரஸ் ஃபார்முலா. பிகாஸ் ஆஃப் பி வந்து ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ரைட் ஆங்கிள், அவ்வளோதான். ஸோ இப்போ ஏசி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் எவ்வளோ இருக்குது, இங்கே இருக்குது 60 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் வந்து 40 ஸ்கொயர். ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 60ன்றது 3600 வரும். 40 ஸ்கொயர் அப்படின்றப்ப 1600 வரும். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 5200 வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து என்னது, ஏசி ஸ்கொயர். அப்போ ஏசி வந்து 5200 ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 5200 52 இன்ட்டு 100ன்னு எழுதலாம். அகெயின் 52 4 இன்ட்டு 13 இன்ட்டு 100ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 2ன்னு வரும். 100 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 10ன்னு வரும். 13 ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 10 20√13, அதாவது கிலோமீட்டர்னு போட்டுக்கோங்க. ஏசி ரெண்டு ட்ரெயினுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20√13 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஒரு வேளை நீங்கள் √13க்கு வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை போட்டு 20 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் 4 யூனிட் எக்ஸசைஸ் 4ல் இருக்கக்கூடிய 5th சம். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதோடு இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.